வணக்கம் மக்களே, டியூட்டி தமிழச்சின் அன்பு வணக்கம். இப்படியும் ஒரு கிச்சனாக பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி டைட்டில் இருக்குது. இதான் மக்களே என்னோடய கிச்சன். நல்லா பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குற கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் நல்லாவே வைக்கல, அது எனக்கே தெரியும். நானும் எவ்வளோ நாள் என் கிச்சனை நீட்டாக வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் வைக்க திரும்ப திரும்ப அது இதாகிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. ஏழைக்கேற்ற எல்லோருன்ற மாதிரி ஏதோ நம்மளுக்கு ஏற்ற ஒரு சின்ன கிச்சனு, அதை அழகாக நீட்டாக வைக்கலாம். ஆனால் நான் வைக்கல. அது என்னோடய மிஸ்டேக் தான், வேறு யாருமே காரணம் கிடையாது. நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட பிள்ளைங்களும் இதே பார்த்து நல்லா பழகுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, என்னை பார்த்து என் பிள்ளையும் அடுத்தால இந்த மாதிரி ஒரு இப்படி தான் கிச்சன் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடக்கூடாது. அதனால் இப்போ என் பாப்பாக்காகவே நான் திரும்ப இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய கிச்சன் நல்லா பார்த்துக்கோங்க. அங்கங்கே எதையாவது பூத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் மாடர்ன் கிச்சன் செட் பண்ணணும்னு சொல்லி வச்ச ஒரு இது. ஆனால் நாங்கள் அந்த டைம் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாருங்கள், அது இதுன்றது டஸ்ட்பின்னு, அதை வெளியில் கொண்டு கூட நான் வைக்காமல், ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, அதனால் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. எனக்கு டைம் எடுக்கணும்னு தான் க்ளீன் பண்ணுவேன். இதெல்லாம் சாக்கு போக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நீட்டாக வைக்கணும்னு நினச்சா எப்படினாலும் வச்சுக்கலாம். மிஸ்டேக்லி என்னோடது தான். கண்டிப்பாக அடுத்த இதில் பாருங்கள், இந்த கிச்சனுக்கும் நான் இனிமேல் செட் பண்ணுற கிச்சனுக்கும் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டு நீங்களே பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை நான் கொண்டு வருவேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய கணவரோட ஆசையும் இதான், அந்த கிச்சன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. கணவரோட ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பார்ப்போமே எப்படி தான் வருது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், சிலிண்ட்ருக்கிட்ட அது இது இந்த மாதிரி வெங்காய கூடையில் எப்படி ஆக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ காலையில் டைமுங்கிறதுனால காலையில் ஹரிபரியாக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே கீழே தான் இருக்குது. ஏன்னா காரணம், எங்களுக்கு எந்த ரேக்குமே செல்ஃப் எதுவுமே இல்லாமல் கட்டிட்டோம். அதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கு. ஆனால் அடுத்தால வீடு கட்டுறவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஏதோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரினாலும் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அதில் எல்லா ஜாமானும் செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது இல்லைங்க போய் தான் எனக்கு இப்படியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நீங்கள் நல்ல ஒரு இதை பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக